எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டைலில் எப்படி கொடுத்துருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை ஹிந்தியில் கொடுத்து ஒரு சென்டென்ஸாக வந்து தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் வந்து இந்த மெத்தட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில பேர் வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஹிந்தியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட மீனிங்கை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ 2 இதுலேயுமே வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 வீடியோஸ் வந்து நான் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, 2 ஸ்டைலுமே மாறி மாறி போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 2 வீடியோஸ் வந்து ஃபுல் ஸ்டோரி ஹிந்தியில் போட்டுட்டு அதை வந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மூட்டைகள். 2 மூட்டைகள். ஒரு பழைய பழமொழி இருக்கிறது. அது என்னன்னா, மனிதன் 2 மூட்டைகளுடன் பிறக்கிறான் என்று. ஓகே, அதுதான் வந்து அந்த பழமொழி. ஸோ அதாவது ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஸ்டோரி அப்படியே எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு மூட்டை அவனுடைய முதுகு மீது ஏற்றப்பட்டு இருக்கும், மற்றொன்று அவனுடைய தொண்டைக்கு முன் தொங்க விடப்பட்டு இருக்கும். ஸோ ஒரு மூட்டை வந்துட்டு அவன் முதுகு மேலே ஏற்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, லோடாக இருக்கும். மற்றொன்று வந்து தொண்டைக்கு முன் தொங்க விடப்பட்டிருக்கும். அதாவது நான் ஹிந்தியிலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணனால இந்த டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழில் சொல்லும்போது கழுத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்க வந்துட்டு தொண்டை அப்படின்ற மாதிரி வேர்டு யூஸ் பண்ணியிருக்கனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, 2 மூட்டைகளிலும் கெட்ட குணம் நிறைந்திருக்கும். முன்னாடி இருக்கும் மூட்டையில் அடுத்தவர்களின் கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். முதுகின் மீது ஏற்றப்பட்ட மூட்டையில் மனிதனின் சொந்த, அதாவது சுய கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். இந்த கதையின் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், மனிதனால் தன்னுடைய கெட்ட குணங்களை ஒருபோதும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய கெட்ட குணங்கள் மீது அவனுடைய பார்வை எப்போதும் இருக்கும். அவனுடைய குறைகளை அவன் எப்போதும் புறக்கணிக்கிறான் மற்றும் அவனுடைய கவனம் எப்போதும் மற்றவர்களுடைய வேலைகள் மீது இருக்கும். அதாவது அடுத்தவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் எப்படி குறை கண்டுபிடிக்கலாங்கிறது தான் நம்மளோட பார்வை இருக்குது. இதே வந்து நம்மளோட தவறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ரீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஹெட்டிங் வந்து போட்லி. ஓகே, ஸ்டோரியோட டைட்டில் வந்து என்னென்னா தோ போட்லியா அப்படின்னு வரும். போட்லி அப்படின்னா எக்ஸாக்டான மீனிங் என்னென்னா பொட்டலம் அப்படிங்கிறது தான். தமிழில் பார்த்தோம்னா போட்லி அப்படின்னா தமிழில் பொட்டலம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டியாக பை இருக்கும் இல்லைங்களா, குட்டியாக, அதையும் வந்து போட்லி அப்படிம்பாங்க. அதாவது வந்து இந்த சுருக்கு பை. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த முடிச்சு போட்டு பை மாதிரி கட்டுறது. இப்போ நம்ம வந்து ஒரு கர்ச்சிஃபே இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று போட்டு அப்படியே கட்டுறோம், முடிச்சு போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குட்டியாக இருக்குது, அதுக்கும் வந்து போட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சுருக்கு பை மாதிரி இருக்கிறதுக்கும் போட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பொட்டலம் மாதிரி கட்டுறதுக்கு போட்லி. இதே வந்து இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் பை அப்படின்றதும் வரும், மூட்டை அப்படிங்கிறதும் வரும். பட் மூட்டை அப்படின்றதுக்கு ஜென்ரலாக அவங்க ஹிந்தியில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போரா அல்லது போரி. ஓகே, மூட்டைக்கு. அதே மாதிரி வந்து பைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்லின்னு ஒரு டேர்ம் இருந்தாலுமே அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது தைல அல்லது தைலி. ஓகே, அதே மாதிரி வந்து பொட்டலம்க்கும் போட்லி. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க மூட்டை அப்படிங்கிறதுக்கு போரா அல்லது போரின்றது யூஸ் பண்ணாமல் போட்லி அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் போட்லிங்கிறது அதிகமாக பொட்டலத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பழைய அப்படின்னா புராணி. புராணா அப்படின்னாலும் பழைய தான். இந்த இடத்துல பழமொழி அப்படின்னா கஹாவத். இது வந்து ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறனால நம்ம இந்த இடத்துல புராணி அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, புராணினா பழைய, பழமொழிக்கு வந்து கஹாவத். கஹாவத். மனிதன் அப்படின்னா மனுஷ்ய. உடன் அப்படின்னா கேசாத். பிறப்பது பைதா ஹோனா. முதுகு அப்படின்னா வந்து பீட்டு. மீது அப்படின்னா பர். சுமை நிறைந்திருப்பது, சுமை ஏற்றப்பட்டிருப்பது அப்படின்னா லதி ஹோனா. லதி அப்படி ஹோனா அப்படின்னா வந்து ஏற்றப்பட்டிருக்கு, லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க, லோடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் லோடட். ஸோ மற்றொரு அப்படின்னா தூஸ்ரி. தொண்டை அப்படின்னா கலா. ஸோ ஹிந்தியில் வந்து அவங்க அந்த டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறனால நான் அப்படியே தமிழ்லேயும் தொண்டைனே யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம தமிழில் சொல்லும்போது கழுத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். கழுத்து அப்படின்னா கர்தன். ஓகே, கலா அப்படின்னா தொண்டை. முன்னால் அப்படின்னா ஆகே, அதாவது இன்ஃப்ரண்ட். அது தொங்குவது அப்படின்னா லட்கி ஹோனா. இரண்டும் அப்படின்னா தோனோ. கெட்ட குணம் அப்படின்னா அவ்குன்.
நிறைந்து இருப்பது அப்படின்னா பரே ரெஹனா, பரே ரெஹனா, அதாவது எப்போ நிறைஞ்சே இருக்குது அப்படின்னா பரே ரெஹனா. அண்டை வீட்டுக்காரர், அடுத்தவர் அப்படின்னா படோசி. எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தோம்னா அண்டை வீட்டுக்காரருக்கு வந்துட்டு வீட்டார், அண்டை வீட்டுக்காரர் அல்லது அண்டை வீட்டாருக்கு வந்து படோசி. ஓகே, அடுத்தவருக்கு வந்து நம்ம தூஸ்ரோம் அப்படின்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க அந்த இந்த டேர்மை யூஸ் பண்ணி இந்த மீனிங் கொடுத்துருக்குன்னா நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். பட் அதிகமாக வந்து அண்டை வீட்டாருக்கு தான் படோசின்றது யூஸ் பண்ணுவோம். அடுத்தவருக்கு வந்துட்டு நம்ம தூஸ்ரோங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த ஸ்டோரியில் படோசி அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னை அல்லது சுய அப்படின்னா வந்து ஸ்வயம், ஸ்வயம் ஹிந்தியில். கதை அப்படின்னா கதைனா கஹானி, கஹானி. சுவாரஸ்யமான அப்படின்னா மசேதார், மசேதார். ஸோ இது சொல்லும்போது ஜெட் சவுண்ட் தான், சில பேர் வந்து ஜ சவுண்ட் யூஸ் பண்ணி மஜேதார் அப்படிம்பாங்க. ஓகே, பட் பெரும்பாலும் மசேதார்னு சொல்கிறது ஓகேயானது. உண்மை அப்படின்னா சச்சாயி, சச்சாயி. ஒருபோதும் அப்படின்னா வந்து கபி, கபி, அதாவது ஒருபோதும் இல்லை அப்படின்னா கபி நெஹி அப்படின்னு அர்த்தம். பார்வை அப்படின்னா வந்து பார்க்க முடிவது அப்படின்னா தேக் பானா, பார்க்க முடிவது அப்படின்னா தேக் பானா. அதே சமயம், இத்தனைக்கும், ஆனால் அப்படின்னா ஜப்கி. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது பண்ணுறோம் ஆனால் அதே சமயம் பார்த்தோன்னா அந்த ஆனால், அதே சமயம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம வந்து நம்ம குறை தெரியும், அதே சமயம் பார்த்தோம்னா அந்த அதே சமயம். இல்லை வந்துட்டு நம்ம குறை நம்மளுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியும், அந்த ஆனால், அந்த மாதிரி ஆனால் அதே சமயம்லாம் சொல்லும்போது ஜப்கி. ஓகே, ஜப்கி. மற்றவர்கள் அப்படின்னா தூஸ்ரோம், அதாவது அடுத்தவர்கள், மற்றவர்கள் அப்படின்னா தூஸ்ரோம். பார்வை அப்படின்னா நிகாஹ், நிகாஹ். எப்போதும் இருப்பது அப்படின்னா ஹமேஷா ரெஹனா, ஹமேஷா ரெஹனா. தன்னுடைய, அவனுடைய, அவளுடைய அப்படின்னா அப்னி. ஓகே, அப்னி. ஸோ அப்னா, அப்னி, அப்னே எல்லாமே வரும். இந்த இடத்துல வந்து அப்குன் அப்படிங்கிறனால அதனால நம்ம அப்னின்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்னி, கமி அப்படின்ற மாதிரி. ஓகே, குறை அப்படின்னா கமி, கமி. எப்போதும் அப்படின்னா ஹமேஷா. புறக்கணிப்பது அப்படின்னா அந்தேகா கர்ணா, அந்தேகா கர்ணா, அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அந்தேகா கர்ணா. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஹிண்ட் இருக்குது. தேக்குனா பார்ப்பது, ஸோ அந்தேகா கர்ணானா பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறது, அதுதான். மற்றும் அப்படின்னா ஆர், கவனம், தியான். வேலை அப்படின்னா காம். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, அதிலோட ஹிந்தி மீனிங். இப்போ வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு பழைய பழமொழி இருக்கிறது, மனிதன் 2 மூட்டைகளுடன் பிறக்கிறான் என்று. ஓகே, ஒரு பழைய பழமொழி, ஏக் புராணி கஹாவத் ஹே, இருக்கிறதுக்கு வந்து ஹே, ஏக் புராணி கஹாவத் ஹே. ஸோ அது என்னென்னா என்று அப்படிங்கிறதுக்கு கீ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய வேர்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். மனிதன் 2 மூட்டைகளுடன் பிறக்கிறான். மனுஷ்ய 2 पोटलियों के साथ पैदा होता है, मनुष्य 2 पोटलियों के साथ पैदा होता है. ஒரு மூட்டை அவனுடைய முதுகு மீது ஏற்றப்பட்டு இருக்கும். ஏக் போட்லி உஸ்கி பீட் பர், ஸோ அவனுடைய முதுகு மீது. ஸோ உஸ்கி பீட் பர், ஸோ பீட் வந்து ஃபெமினன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால வந்து உஸ்கின்னு போட்டிருக்கோம். एक पोटली उसकी पीठ पर लदी होती है, लदी होती है அப்படின்றது போட்லின்றது ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் லதி ஹோத்தி ஹேன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மூட்டை வந்துட்டு அவனுடைய முதுகு மீது ஏற்றப்பட்டு இருக்கும், அதோட சுமை வந்து முதுகு மேலே இருக்கும், பட் அவனுக்கு தெரியாது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கமா, கமாக்கு வந்து ஆர் அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகே, இல்லை கமாவே போடணுன்னாலும் போட்டுக்கலாம். 2 சென்டென்ஸையும் நான் இப்படி கொடுக்குறனால நான் வந்து கமாக்கு பதிலாக ஆர் அப்படின்றது போடுறேன். மற்றொன்று அப்படின்னா தூஸ்ரி. ஓகே, தூஸ்ரி அப்படிங்கிறது அந்த மூட்டை அப்படிங்கிறது போட்லின்னு யூஸ் பண்ணுறோம், அது ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் தூஸ்ரின்னு சொல்கிறோம், தூசரான்னு சொல்லாமல். தூஸ்ரி அவனுடைய தொண்டைக்கு முன் தொங்க விடப்பட்டிருக்கும். உஸ்கே கலேசே ஆகே, கலேக்கே ஆகேன்னு சொல்லாமல் கலேசே ஆகே, அதாவது தொண்டையிலிருந்து பார்த்தோம்னா முன்பக்கமாக தொங்கிட்டு இருக்கும். அந்த இருந்து அப்படின்னா சே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலேசே ஆகே தொங்க விடப்பட்டிருக்கும் அப்படின்னா லட்கி ஹோத்தி ஹே, लटकी होती है. एक पोटली उसकी पीठ पर लदी होती है और दूसरी उसके गले से आगे लटकी होती है. नेक्स्ट सेंटेंस. 2 மூட்டைகளிலும் கெட்ட குணம் நிறைந்து இருக்கும். 2 மூட்டைகளிலும்,
தோனோ போட்லியோ மே. ஓகே, தோனோ அப்படின்னா இரண்டும். ஸோ மூட்டைகளிலும் அப்படின்னா தோனோ போட்டிலியோ மே. மே வந்துட்டு இந்த இல் சத்தத்துக்காக நம்ம யூஸ் பண்ணோம். தோனோ போட்லியோ மே இரண்டு. ஸோ இரண்டும் அப்படின்னா தோனோ அப்படின்னு படித்தோம். இந்த இம் வந்து தமிழில் சொல்லும்போது இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இரண்டும் அப்படின்னா தோனோன்னு படித்தோம் இல்லைங்களா மேலே, அந்த இம் சவுண்ட் வந்து இங்கேருந்து எடுத்து இங்கே சேர்த்திடுறோம், அதனால தான் இங்கே தோனோ. ஓகே, இரண்டும் அப்படின்னு நம்ம இங்கே இரண்டும் மூட்டைகளில் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இரண்டு மூட்டைகளிலும் அப்படின்னு தமிழில் மாறும். ஆனால் வந்து இது சென்டென்ஸாக வரும்போது இந்த இடத்துல இரண்டும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துல தோனோ, மூட்டைகள் அப்படின்னா வந்து போட்லியும், இல் சவுண்டுக்கு மே. தோனோ போட்லியோ மே. தோனோ போட்லியோ மே கெட்ட குணம் நிறைந்திருக்கும். அவ்குண் பரே ரஹதே ஹே. ஸோ எப்பவுமே வந்து கெட்ட குணம் நிறைஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்குண் பரே ரஹதே ஹே. முன்னாடி இருக்கும் மூட்டையில் அடுத்தவர்களின் கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். முதுகின் மீது ஏற்றப்பட்ட மூட்டையில் மனிதனின் சொந்த, அதாவது சுய கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். முன்னாடி இருக்கும் மூட்டையில் ஆகே கீ போட்லி மே. ஆகே கீ போட்லி, போட்லி ஃபெமினின் டர்ம், அதனால தான் கீ போட்டிருக்கோம். ஆகே கீ போட்லி மே. ஸோ முன்னாடி இருக்கும் மூட்டையில் அடுத்தவர்களின், அடுத்தவர்க்குனா ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம படோசி. இந்த இடத்துல நான் வந்து படோசியும் அப்படின்னு சொல்கிறக்குள்ள தூசரோம் அப்படின்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்தவர்களின் கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். படோசியும் கே அவ்குண் பரே ரஹதே ஹே. ஸோ இந்த இடத்துல வந்து அவ்குண் அப்படின்னே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கெட்ட குணம்னா அவ்குண்னு படிச்சிருக்கோம். கெட்ட குணங்கள்னு ப்ளூரலில் சொல்லும்போது அவ்குணம் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா சொன்னாலும் ஓகே தான், சொல்லனாலும் ஓகே தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து படோசியும் கே அப்படிங்கிறது, இந்த கேவும் இந்த ஹே இருக்கு இல்லையா, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இந்த கே இப்போ வந்து படோசி கா அவ்குண்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல சிங்குலர், இந்த இடத்துல வந்து கே வந்துருச்சு, அதனால அது ப்ளூரல்னு ஆயிடுது. அதாவது அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அவ்குணோன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், அவ்குணுன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். பரே ரஹதே ஹே, ஹேம் போட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வைக்கிறோம் இல்லையா, இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுது இந்த மாதிரி இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் கெட்ட குணங்கள் அப்படின்ற மீனிங்கில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் இங்கே இந்த இடத்துல அவ்குண் எழுதுனீங்கனாலும் ஓகே தான், அவ்குணம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஆகே கீ போட்லி மே படோசியும் கே அவ்குண் அல்லது அவ்குணோ பரே ரஹதே ஹே. ஓகே, அடுத்தது இந்த கமாக்கு வந்து ஆர் அப்படின்றது போட்டுட்டு, ஓகே, முதுகின் மீது ஏற்றப்பட்ட மூட்டையில் மனிதனின் சொந்த, அதாவது சுய கெட்ட குணங்கள் நிறைந்திருக்கும். ஸோ முதுகின் மீது ஏற்றப்பட்ட மூட்டையில் பீட் பர் லதி போட்லி மே. லதி போட்லி அப்படின்னா லதி ஹுயி போட்லின்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, பீட் பர் லதி போட்லி மே மனிதனின், மனுஷ்யக்கே. ஓகே, மனிதனின் அப்படின்னா மனிதனுடைய அப்படின்னா மனுஷ்யக்கே ஸ்வயம் கே அவ்குண். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், அவ்குணோன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸ்வயம் கே அவ்குண் பரே ரஹதே ஹே. பரே நிறைந்து இருக்கிறது அப்படின்னு, நிறைந்திருக்கும், எப்பவுமே நிறைந்தே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். பரே ரஹதே ஹே. ஸோ நிறைந்திருக்கும் அல்லது நிறைந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த கதையின் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் மனிதனால் தன்னுடைய கெட்ட குணங்களை ஒருபோதும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய கெட்ட குணங்கள் மீது அவனுடைய பார்வை எப்போதும் இருக்கும். பெரிய சென்டென்ஸ், பிரித்து ஃப்ரேம் பண்ணலாம். இந்த கதையின் சுவாரஸ்யமான உண்மை. இஸ் கஹானி கி மசேதார் சச்சாய். சச்சாய் வந்து ஃபெமினின் டேர்ம், அதனால தான் வந்து கீ போட்டிருக்கோம். இந்த கதையுடைய அப்படின்னு. ஸோ இஸ் கஹானி கி மசேதார் சச்சாயி. ஓகே, என்னவென்றால் அப்படிங்கிறதுக்கு தான் ய ஹே கி. ஓகே, ய ஹே கி, என்னவென்றால் அப்படின்னா ய ஹே கி. இஸ் கஹானி கி மசேதார் சச்சாயி ய ஹே கி மனிதனால் தன்னுடைய கெட்ட குணங்களை ஒருபோதும் பார்க்க முடிவதில்லை. மனுஷிய अपने अवगुणों को कभी नहीं देख पाता. ஸோ மனுஷிய अपने अवगुणों को, தன்னுடைய குறைகளை இல்லை கெட்ட குணங்களை ஒருபோதும் பார்க்க முடிவதில்லை. கபி நஹி தேக் பாத்தா. ஸோ தேக் பாத்தா ஹேன்னு சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம், கபி நஹி தேக் பாத்தா ஹேன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் ஜப்கி. ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது இதுவும் பண்ண முடியாது, அதே சமயம் மற்றவங்களுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும், அந்த ஆனால் அதே சமயம் அதுக்கு வந்து ஜப்கி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஜப்கி.
ஸோ இந்த இடத்துல நான் ஜப்கிக்கு பதிலாக நான் மகர், பர், லேக்கின் அப்படின்னு யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தவர்களுடைய தூஸ்ரோங்கே. ஓகே, தூஸ்ரோங்கே கெட்ட குணம். கெட்ட குணம் அப்படிங்கிறது மேஸ்குலைன் டேர்ம், அதனால தான் இந்த இடத்துல கே போடுறோம். ஓகே, ஸோ அடுத்தவர்களுடைய கெட்ட குணங்கள். ஜப்கி தூஸ்ரோங்கே அவ்குணோம் மீது அப்படின்னா பர். அவனுடைய பார்வை எப்போதும் இருக்கும். உஸ்கி நிகாஹ் ஹமேஷா ரஹதி ஹை. நிகாஹ் அப்படிங்கிறது பார்வை, ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் உஸ்கி அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய பார்வை எப்போதும் இருக்கும், அதனால தான் ரஹதா ஹைன்னு சொல்லாமல் ரஹதி ஹைன்னு சொல்கிறோம். உஸ்கி நிகாஹ் ஹமேஷா ரஹதி ஹை. इस कहानी की मज़ेदार सच्चाई यह है कि मनुष्य अपने अवगुणों को कभी नहीं देख पाता, जबकि दूसरों के अवगुणों पर उसकी निगाह हमेशा रहती है. அவனுடைய குறைகளை அவன் எப்போதும் புறக்கணிக்கிறான் மற்றும் அவனுடைய கவனம் எப்போதும் மற்றவர்களுடைய வேலைகள் மீது இருக்கும். இதுதான் வந்து இருக்கிறது ஆர் இருக்கும் அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம். அவனுடைய குறைகளை அவன் எப்போதும் புறக்கணிக்கிறான். அப்பினி, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான் அது. ஓகே, அதனால தான் அப்பினி கமி வந்து குறை, அது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் அப்புனான்னு சொல்லாமல் அப்பினின்னு சொல்கிறோம். அப்பினி கமியோம் கி. ஸோ இதே வந்து இது மேஸ்குலைன் டேர்மாக இருந்திருந்தது அப்படின்னா இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அப்போ இந்த இடத்துல அப்பினேன்னு மாற்றிருப்போம். ஓகே, இது வந்து ஃபெமினைன் டேர்மில் தான் இருக்குது, அதனால் ஃபெமினைன் டேர்மாக இருந்தால் ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் அப்பினி தான். மேஸ்குலைனாக இருந்தால் தான் அப்புனா சிங்குலராக இருந்தால், அப்புனே ப்ளூரலாக இருந்தால். ஓகே, ஸோ தன்னுடைய அப்படிங்கிறது இந்த அர்த்தம். அவனுடைய, அதாவது அவனுக்குன்னு இருக்கக்கூடிய குறைகள் வந்து தெரியறது, தன்னோட குறை வந்து அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்பினி கம்மியோம் கி வ ஹமேஷா. அப்பினி கம்மியோம் அப்படின்னா அவனுடைய குறைகளை அவன் எப்போதும் புறக்கணிக்கிறான். ஸோ அப்பினி கம்மியோம் கி வ ஹமேஷா அன்தேகி கர்த்தா ஹை. ஓகே, அன்தேகி கர்த்தா ஹை. ஸோ இந்த இடத்துல வந்து இது கமி வந்து ஃபெமினைன் டேர்ம் இல்லையா, அதனால நம்ம வந்து அந்தேக்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து அந்தேக்கா கர்த்தா ஹைன்னு சொன்னால் தப்பா அப்படின்னா தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வரும்போது நம்ம அப்பினி அந்தேக்கான்னு சொல்லிட்டோம்னாலும் அக்செப்டட் தான், ஒன்றும் பெரிய மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல கமி அப்படின்னு வரனால எல்லாமே ஃபெமினைன் டேர்மாக மாற்றி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அந்தேக்கி கர்த்தா ஹை மற்றும் ஆர். ஓகே, அவனுடைய கவனம் அப்படின்னா தியான். ஸோ அவனுடைய கவனம் அப்படின்னா உஸ்கா தியான் எப்போதும் அப்படின்னா ஹமேஷா மற்றவர்களுடைய வேலைகள் மீது இருக்கும். ஸோ ஹமேஷா தூஸ்ரோं के कामों पर रहता है. ஸோ இருக்கும் அப்படின்னா எப்பவுமே அவனோட பார்வை வந்து அடுத்தவங்களோட வேலை மீதே இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவனோட வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா சென்டென்ஸும் ஒன்று சேர்த்து ஃபுல் ஸ்டோரி அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே ரீட் பண்ணிடுறேன். दो पोटलियाँ. एक पुरानी कहावत है कि मनुष्य दो पोटलियों के साथ पैदा होता है. एक पोटली. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், போட்லின்னு சிங்குலராக எழுதும்போது லீ வந்து இப்படி இருக்கும். இது நிறைய சென்டென்ஸ் லடுக்கி எல்லாத்துக்குமே இதுதான். லடுக்கி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கீ வந்து ரைட் சைடில் சுழிச்சுட்ருப்போம். இதே லடுக்கியும் அப்படின்னு வரும்போது கீ வந்து இந்த முன்னாடி பக்கம் சுழிச்சுட்ருவோம். அதே ரூல் தான் இங்கேயும். ஓகே, சிங்குலராக எழுதும்போது இப்படி எழுதுவோம், ப்ளூரலில் வந்து ஃபெமினைன் டேர்மை மாற்றும் போது இப்படி மாறிடும். இந்த லீ வந்து இப்படி போட்டு அப்புறம் தான் யான் சேர்த்தணும். இந்த இடத்துல சுழிச்சு விட்டுட்டு யான் அப்படின்னு போடக்கூடாது. ஓகே, ஃபெமினைன் டேர்முக்கு இந்த ரூல் இருக்குது இல்லை, அதாவது போட்லி லடுக்கி இது எல்லாத்துக்குமே. ஸோ போட்லியா லடுக்கியா அப்படின்னு எல்லாம் வரும்போது இப்படி தான் எழுதணும். एक पुरानी कहावत है कि मनुष्य दो पोटलियों. सो அதே மாதிரி தான் पोटलियों को. ओके, पोटलियों दो पोटलियों के साथ पैदा होता है. एक पोटली उसकी पीठ पर लदी होती है और दूसरी उसके गले से आगे लटकी होती है. दोनों पोटलियां में अवगुण भरे रहते हैं. आगे की पोटली में पड़ोसियों के अवगुण भरे रहते हैं और पीठ पर लदी पोटली में मनुष्य के स्वयं के अवगुण भरे रहते हैं. इस कहानी की मज़ेदार सच्चाई यह है कि मनुष्य अपने अवगुणों को कभी नहीं देख पाता, जबकि दूसरों के अवगुणों पर उसकी निगाह हमेशा रहती है. अपनी कमियों की वह हमेशा अनदेखी करता है और उसका ध्यान
हमेशा दूसरों के कामों पर रहता है. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து இவ்வளோ ஒர்க்காக புதுசாக பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.